நம்ம கார் சீட்டில் இந்த மாதிரி பில்லோ வைக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருந்தோம். சாஃப்ட் ஸ்பாஞ்சில் தான் கிடச்சிது. இந்த மாதிரி கொஞ்சம் ரஃப்பான ஸ்பாஞ்சில் வந்து கிடைக்கல. இந்த மாதிரி வச்சுருந்தா தான் முதுகு கொஞ்சம் வந்து வலிக்காமல் இருக்கும் அப்படின்றனால இது தேடிகிட்டே இருந்தோம். பிக் பஜார் போனப்போ இது கிடச்சிது. ஜஸ்ட் 149 ப்ரைஸில் கிடச்சிது. இதோட ஒரிஜினல் எம்ஆர்பி வந்து 299 இருந்தது. இந்த 2 சைடு ரோப்பை வந்துட்டு கார் சீட்டில் பின்னாடி கட்டிட்டு இந்த மாதிரி நம்ம உட்காந்துக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குது. டிவியெல்லாம் பார்க்கும்போது சேரில் உட்காந்துருக்கும் போது முதுகு வலிக்கிற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள், செம்ம ரிலீஃப் ஆகுது. இன்றைக்கி சண்டே கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலான்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் 65, சிக்கன் கிரேவி, முட்டை இதெல்லாமே தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சிக்கன் பிரியாணி சொல்லவே வேணாம், அவ்வளோ அருமையாக வந்துருந்துச்சு. சிக்கன் 65 வந்து எண்ணெய் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னனால கொஞ்சமாக மட்டும் ஒரு 4 பீஸ் எனக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் கிரேவி வந்து ட்ரையாக அந்த டைம் வந்து பண்ணிட போகிறேன். லாஸ்ட் டைம் ட்ரையாக பண்ணது வந்து ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணான்னு சொன்னனால அதை நல்லா வந்து வேக விட்டுட்டேன். சிக்கன் 65 எப்படி எண்ணெய் இல்லாமல் பொரிக்கிறது அப்படின்னு என்கிட்ட தான் கற்றுக்கணும் போல். ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு அதை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு போராடிக்கிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறது, ருசியாகவும் சாப்பிட்ணும். ஆனால் டாக்டர் வந்து டயட்லேயும் இருக்க சொன்னனால இப்படி தான் வழி, நம்மளுக்கு வேறு வழி கிடையாது. இந்த டைம் சிக்கன் ட்ரை கிரேவி வந்து ஃபுல்லாகவே நெய் யூஸ் பண்ணி வந்து நான் செஞ்சுருக்கேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியலை, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். முட்டை பாயில் பண்ணி வைக்கும் போது சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் vlogல கண்டினியூ பண்ணலாம். பாய்.